நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு காங்கிரஸில் இருந்து திரு இதயதுல்லா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். என்ன சார், இந்த கலைஞருடைய நூற்றாண்டு நினைவை ஒட்டி ஒரு நாணயம் வெளியிடப்பட்டது. தமிழக அரசியல்லே ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கிடுச்சு சார். இந்த நிகழ்வை பற்றின உங்களுடைய பார்வை சார். டாக்டர் கலைஞர் அவர்களை நாம் போற்ற வேண்டும். சரி சார். தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் மிக அதிகமாக செய்தவர்களில் காமராஜுக்கு பிறகு சரியானவர் அவர்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தகைய ஒரு தலைவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் நடத்தியிருந்தா தமிழ்நாட்டு தலைவர்களையோ அல்லது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ளவர்களே நாம் அழைச்சிருக்க முடியும். இது ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்த ஒரு நிகழ்ச்சி. ஓகேங்க. ஒன்றிய அரசு தான் நாணயத்தை வெளியிடுது, அவங்கள்ட்ட தான் அந்த பவர் இருக்கு. ஓகே. மாநில அரசுடைய முதல்வருக்கு இது ஒரு நிகழ்வு, முதல்வர் நடத்துகிற நிகழ்வு இது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்வை இப்படித்தான் நடத்தியிருக்க முடியும். ஓகே. ஏன்னா ஒன்றிய அரசுடைய அமைச்சரை அழைச்சிருக்காங்க, அதில் எந்த தவறும் இல்லை. அப்போ ஒன்றிய அரசுடைய நிகழ்வு ஒரு வகையில் இருக்கும்போது அவருடைய கட்சி தலைவர்கள் தானாக வருவாங்க. இது புரோட்டோக்கால். இப்போ திரு ராகுல் காந்தியோ ராஜீவ் காந்தியோ இந்திரா காந்தியோ வரும்பொழுது அந்த மாநிலத்துடைய காங்கிரஸுடைய தலைவர்கள் அழைப்பு இருந்தாலும் அழைப்பு இல்லாமல் கலந்துக்குவாங்க. இது புரோட்டோக்கால் முறை. அது மாதிரி தான் ராஜ்நாத் சிங் வரும்போது அவர் கட்சியை சார்ந்த மாநில தலைவரோ அவர் கட்சியை சார்ந்த அமைச்சரோ கூட வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை நெருங்குவது என்று சொல்வது அபத்தமானது. அப்படி என்றால் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரசு, அவங்க அரசு அந்த நிகழ்வில் மோடி அவர்கள் கலந்துருக்கார். ஓகே. எத்தனையோ மாநில முதல்வர்கள் பிரதமராக இருந்தாலும் மோடியை புறக்கணிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவரோட சரண்டராகவும் ஆகியிருக்காங்க. அது அப்படி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே எதிர்ப்பதாக இருந்தாலும் துணிந்து எதிர்க்கும், ஆதரிப்பதாக இருந்தாலும் சரியாக ஆதரிக்கும் என்று தலைவி இந்திரா காந்தி சொன்னது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞாபகம் இருக்கும். இல்லை, இப்போ சரியான நேரத்தில் ஆதரிக்கிறாங்களோ பாஜகவை? அதுதான், அந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. பாஜகவை ஆதரிப்பு என்று பேச்சுக்கே இல்லை. குடியரசுத் தலைவர் இதே கலைஞருடைய விழாவுக்கு வந்திருக்கிறார். வெங்கையா நாயுடு என்று சொல்லி பாஜக தலைவர், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வந்திருக்கார். அப்பொழுதெல்லாம் எழாதது இப்போ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். சிலை திறப்பு விழாவுக்கு திருமதி சோனியா காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நூல் வெளியீட்டு விழாவுக்கு திரு ராகுல் காந்தி மட்டுமல்ல, இந்தியாவுடைய இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். இதை அப்படித்தான் நீங்கள் பிரித்து பார்க்கணும். இப்படி இல்லாமல் இதை திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை நெருங்குகிறதுன்னு யாராவது சொன்னால் அது அபத்தம். என்னன்னா, முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பதவியேற்பு விழாவிலே கலந்து கொள்கிறார். 2வது 3வது ரோவில் இருந்து அவமானப்படுத்தாலும் கலந்து கொள்கிறார். வெள்ளம் புயல் நிவாரண நிதி என்று வரும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போய் செல்வி ஜெயலலிதாவுக்கு கொடுக்குறார். ஆனால் எலியும் புலியும் பூனையுமாக எதிராக இருப்பவர்கள் ஏன் செய்கிறாங்க அப்படி என்றால், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி இருக்குன்னு யாராவது சொன்னால் என்ன நகைச்சுவையோ அந்த மாதிரி நகைச்சுவை தான் பாஜகவை திமுக நெருங்குகிறது என்று சொல்வது. இது இன்று நேற்றல்ல, 99 முறை RSSஐ விமர்சித்தவர் மகாத்மா காந்தி. ஓரிரு முறை அவர்கள் தொண்டு செய்கிறார்கள் என்பதை பார்த்து பாராட்டியிருக்கிறார். சர்தார் வல்லபாய் பட்டேலும் அப்படி தான் செஞ்சிருக்காரு. அப்போ இந்தியாவில் ஒரு மக்கள் விரோத ஒரு அமைப்புன்னு சொன்ன RSS, அந்த RSS தடை செய்யப்பட்ட இயக்கமும் கூட, மகாத்மா காந்தி கொள்வதற்கு காரணமான இயக்கமும் கூட, அதற்கு பிறகு கூட RSSஐ தடை செய்த பிறகு கூட RSS ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி என்னைக்காவது அத்திப்பூத்த மாதிரி பண்ணாங்கன்னா அதில் காங்கிரஸ் தலைவர்களோ குடியரசுத் தலைவர்களோ கலந்துருக்காங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவர்களெல்லாம் உடனடியாக RSS ஆதரவாளர்கள் பார்க்க முடியாது. அது மாதிரி தான் இன்றைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது நம்முடைய இந்திரா காந்தி அவர்களை வாஜ்பாய் அவர்கள் பாஜக தலைவர், நேர் எதிர்கட்சி, வங்காளதேச அந்த போரின் போது
அவரை துர்க்கை தேவி என்று பாராட்டுகிறார். அப்படின்னு சொன்னால் இந்திரா காந்திக்கும் வாஜ்பாய்க்கும் ஏதோ தொடர்பு, பாஜகவோ அல்லது ஜனசங்கமோ இணைய போதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் அதே வாஜ்பாய் அவர்களை காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவுடைய பல நல்லெண்ண தூதராக பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அதற்காக பாஜகவுடன் காங்கிரஸ் கூட்டணி என்று யார் சொல்லுமா? முடியாது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்தி இருக்கிறார், இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் கலைஞரை வாழ்த்தி இருக்கிறார். என்ன காரணம்? அவருக்கு தெரியும், இந்தியாவில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆளக்கூடிய முதல்வர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட பிரதமர் மோடியை வரவேற்கிறாங்க. ஏன்னா நாட்டுடைய திட்டங்களுக்கு தேவைப்படும். அப்போ அது மட்டுமல்ல, ராகுல் காந்தி அவர்களும் மோடி அவர்களும் சேர்ந்து தான் சபாநாயகர் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இல்லை, நான் பாஜகவுக்கு எதிரானவன், இந்த நிகழ்வை நான் நடத்த முடியாதுன்னு சொன்னால் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறான்னு அர்த்தம். அப்போ இவையெல்லாம் காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். காங்கிரஸ் தலைமையே சந்தேகப்படாத போது, காங்கிரஸ் தலைமை மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்ற கட்சிகளோ சந்தேகப்படாத போது அவங்க என்ன சொல்றாங்க? அப்படி ஒரு நிலை இருந்தால் நாங்கள் பாஜகவுடைய இணையும் போது நாங்கள் எதிராக இருப்போம்னு தான் சொல்றாங்க. காங்கிரஸும் அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம்? சரி, அவ வெற்றி பெறுதுன்னு சொன்னால் இந்த கூட்டணி பலமாக இருக்கு. இந்த கூட்டணியை பலவீனப்படுத்துறதற்கு பத்திரிகைகளோ ஊடகங்களோ எது செய்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான். கோயம்புத்தூருக்கு ஒரு முறை தான் வர்றாரு திரு ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்திற்கு. என்ன செஞ்சாரு? எந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நட்பு இருக்குன்னு சொன்னால், டிவைடர், அதாவது போக்குவரத்து சாலையின் இன்னொரு புறத்தை தாண்டி போய் ஒரு இனிப்பு கடையை பார்த்து இதுக்குன்னு தயார் பண்ணி வாங்கிட்டு வரல, அவர் வாங்கி கொண்டு வந்து மேடையில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆக அந்த அளவுக்கு காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்தியா கூட்டணி அடிப்படையில் நட்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பதால் அவருடைய செய்கை, அவருடைய ஒன்றிய அரசோடு அவர் சில நேரங்களில் இணங்கி இருப்பதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசுக்கு கூடுதலாக நன்மை கிடைக்குங்கிற அடிப்படையிலும் இருக்கலாம். இதுதான் இல்லை, கண்டிப்பா சார். இப்ப இதுல வந்து முன்னாடி பாஜக RSS வந்து கலைஞரை வந்து ஒரு இந்து விரோதி, தமிழ்நாட்டை திராவிடம் அழிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இப்ப ராஜ்நாத் சிங் கலைஞரை வானளாவிய அளவுக்கு புகழ்கிறார், எல்லாரையும் ஏஞ்சி நின்று கைத்தட்ட சொல்றார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறேன் சார்? இது கலைஞர் செய்த சேவைன்னு தான் புரிந்து கொள்ளணும். எப்படிப்பட்ட கலைஞர் சொன்னா சார், எல்லாருடைய மூவிற்கு பின்னாலும் ஒரு அரசியல் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. கேள்வி, தலைவர் கலைஞர் அவர்கள் இந்து என்ற ஒரு வார்த்தைக்கு அகராதியில பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு வார்த்தையை சொன்னபோது இந்துக்களை இழுத்து பேசுகிறார் என்று சொன்னவர்கள், ராமர் கட்டிய பாலம் அது இருக்கிறது, அதனால் சேது சமுத்திரம் வேண்டாம் என்பவர்களுக்காக நாட்டின் வளர்ச்சி, இந்திய வளர்ச்சி முக்கியம் என்ற அடிப்படையில் ராமர் என்ன இன்ஜினியரா என்று கேட்ட ராமரை கேவலப்படுத்தினார் என்று அவர் கேட்ட நோக்கம் நல்ல நோக்கம். அவர் அப்படி கேட்ட நேரத்தில் ராமரை இழிவுபடுத்தினார் கலைஞர் என்று சொன்னவர்கள், தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு, இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத கலைஞர் ஏன் இன்றைய முதல்வர் ஸ்டாலினையும் சொல்றாங்க. இப்படியெல்லாம் கலைஞரை இழித்தும் பழித்தும் இந்து விரோதி என்று பேசியவர்களை இன்று நாங்கள் தான் இந்துக்களுக்கு மொத்த குத்தகைதாரர்கள் என்று சொல்லக்கூடிய பிரதமர் மோடி அவர்களையும் ராஜ்நாத் சிங்கையும் கலைஞரை பாராட்டி பேச வைத்த அந்த ஒரு சக்தி கலைஞரிடம் இருக்கிறது என்பதால் இந்த நேரத்தில் நான் கலைஞரை பாராட்டுகிறேன். இதை பெருமிதமாக தமிழக முதல்வர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நானே ஆச்சரியப்படுறேன். எங்க கட்சி தலைவர்கள் கூட இந்த அளவுக்கு கலைஞரை உயர்த்தி பேசவில்லை. மாறாக இன்றைக்கு அரசு சார்ந்த பாஜகவினர் பேசும்போது நான் புலங்காயுதம் அடைகிறேன்னு சொல்றார். இதுதான் உண்மை. இது கலைஞருடைய சாதனை. இதே கலைஞர் உங்களுக்கு நன்றாக தெரியும், சமூக நீதிக்காக வேண்டி எந்த தலைவரை விட அதிகமாக பாடுபட்டவர். அதே மாதிரி உங்களுக்கு நன்றாக தெரியும், இடஒதுக்கீடு என்று வந்த பொழுது
இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. கிறிஸ்தவர்கள் கோரவில்லை. நான் தான் ஒரு இலக்கிய மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் ஆளுநரையும் வரவழைச்சிருந்தோம். நான் கோரிக்கை வைத்தேன், தலைவர் கலைஞர் அவர்களே, எங்கள் காங்கிரஸ் கட்சி கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் முஸ்லீம்களுக்கு மிக வேண்டியவர்களாக இருந்தும் கூட இந்த இடஒதுக்கீடு என்பதை நீங்கள் காகிதமில்ல காலத்திலிருந்து கேட்டும் கொடுக்கவில்லை. எங்களுக்கு 7.5 விழுக்காடு தமிழ்நாட்டிலே சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தது, எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நடைமுறையில் இருக்குமானால் நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வருவேன் என்று சொன்னதோடு அதில் கையெழுத்திட வேண்டிய ஆளுநரும் இதோ அருகே இருக்கிறார். ஏன்னா ஆளுநரும் பக்கத்தில் நாங்கள் அழைச்சிருந்தோம். எதுக்கு சொல்றேன்னா, அது கொடுத்தது மட்டுமல்ல, கொடுக்கும் பொழுது கேட்டது இஸ்லாமியர்கள். கிறிஸ்தவர்கள் மீது எவ்வளவு பெரிய இது இருந்தால் அவர்களை நினைத்து கொண்டார். பிறகு கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு இப்போதைக்கு வேணாம், சில மாவட்டங்களில் எங்களுக்கு இடர்பாடு ஏற்படும் என்று சொன்ன பொழுது விட்டுவிட்டார். 2007 2011 என்னுடைய இல்ல திருமண விழாவுக்கு வர்றாரு. மகளுடைய திருமண விழாவுக்கு வந்தவர்கிட்ட எங்கள்கிட்ட 7% இருந்துச்சு, நீங்கள் 5 கொடுக்கணும், மேலும் 1.5 கொடுங்க என்று சொன்ன பொழுது கூட கலைஞர் 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு தருவோம் என்று சொன்னவர் கலைஞர். ஆனால் அவர் ஆட்சிக்கு வரவில்லை. ஆனால் அதிமுகவுடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2001 இந்த சென்னை கடற்கரையிலே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவேன் என்று சொல்லி 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். வாக்குகளை வாங்கி கொடுக்கவில்லை. 2011 என்னுடைய இல்ல திருமண விழாவிலே கலைஞர் சொன்ன அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அந்த 2011 தேர்தலிலே ஸ்ரீரங்கத்திலே பேசும்பொழுது நான் 3.5 கொடுக்க மறந்து விட்டேன், 5 நான் தருகிறேன் என்று சொன்னார். அதன் பிறகும் 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தார், 6 ஆண்டு ஆட்சியில் இருந்தார், கொடுக்கவில்லை. இந்த சமூக நீதி என்பது உண்மையான சமூக நீதி யாரு? ஒரு அருந்ததியர்கள் போது தமிழ்நாட்டில் தலித்துகளில் மிக ஒரு நுட்பமான ஒரு நுண்ணிய ஒரு வகுப்பினர், அவர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு வருது பாருங்க. இதுதான் கலைஞர். அப்ப ஒரு சமூக நீதிக்காக பாடுபட்டவர் இந்தியாவில் ஒரு மிக முக்கியமானவர் அவர். அதனால நான் எதுக்கு சொல்ல உதாரணம் சொல்றது காரணம், அந்த கலைஞர் இன்றைக்கு பாஜகவினரை RSSஐ தன்னை புகழ்பாட வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கடவுள் இல்லை என்ற கொள்கை உள்ளவர் என்று பலர் திட்டுவார்கள். கலைஞர் என்ன சொன்னா தெரியுமா? எல்லாரும் கடவுள்னு சொல்லக்கூடிய சாய்பாபா, எப்படி சத்திய சாய்பாபா கலைஞர் இல்லம் தேடி பார்க்க வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டுமல்ல, ஒன்று சொல்லிக்கிறேன், நான் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்வதில்லை, கடவுள் தன்னை என்னுடன் இணைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்ற அளவுக்கு என்னுடைய சமூக சேவைகள் நிற்கிறது என்று சொன்னவர் தான் கலைஞர். கண்டிப்பா எதுக்கு சொல்ல வரேன்னா, கலைஞர் இன்றைக்கு RSSஐயும் பாஜக தலைவரையும் பிரதமர் மோடியையும் தன்னை உயர்த்தி பேச வைத்திருக்கிறார். இது கலைஞருடைய ஒரு சூட்சம்னு சொல்லலாம். சார், ஒரு அரசு விழா, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு அரசு விழா. ஏன் சார் குறைஞ்சபட்சம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல இந்த ஃபங்க்ஷன்? நல்ல கேள்வி. திரு ராகுல் காந்தி அவர்களை கூப்பிடுறதும் அவர் வருவதுங்கிறதும் இன்னொரு புறம். உங்களுக்கு நன்றாக தெரியும், இது ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் செய்ய வேண்டிய விழா. சரி, இந்த கேள்வியை ஏன் இந்த தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரசும் திமுக கூட்டணி அமைச்சுல, அதுக்கு முன்னாடி கலைஞருக்காக நடந்த கூட்டங்கள்ல ஏன் திரு வெங்கையா நாயுடு வந்தாரு, ஏன் குடியரசுத் தலைவர் பாஜக ஆதரவு பெற்ற குடியரசுத் தலைவர் வந்தாருன்னு யாராவது கேள்வி கேட்டாங்களா? இல்ல. அதற்கு பிறகுதான் கூட்டணி அமையுது. எதுக்கு பின்னால அந்த கூட்டணி வெற்றி பெறுது. இப்ப இதெல்லாம் ஒவ்வொருவரும் எதையாவது பேச வேண்டும் என்று பேசுவார்கள். இப்ப எடப்பாடி இந்த கேள்வியை கேட்கிறாரு, நீங்க கேட்குறீங்க. கள்ள உறவுன்னு சொல்றாரு சார். பாஜக திமுகவுக்கு கள்ள உறவுன்னு சொல்றாரு எடப்பாடி. கள்ள உறவும் கிடையாது, நல்ல உறவும் கிடையாது, உறவும் கிடையாது. இது ஒரு 2 அரசுகள் இணைந்த ஒரு விழா இது நடந்தது. நான் கேட்கறது எது கள்ள உறவு? இப்ப எடப்பாடியார் சார், நான் சொல்லவா எது கள்ள உறவுன்னு? திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் தேநீர் விருந்த புறக்கணிக்கிறாங்க, ஆனா திமுக போய் கலந்துக்குது. இது கள்ள உறவு இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வியிலே குறைபாடு இருக்கு. திமுக கலக்கவில்லை. அரசுடைய முதல்வர் ஆளுநருடைய இல்லத்துக்கு செல்கிறார். சரிதான். இதுல போய்கிட்டு நீங்க இல்ல சார், முதல்வர் மட்டும் போல, ஒரு 4-5 அமைச்சர்கள் போறாங்க, முக்கியமான நிர்வாகிகள் போறாங்க. அப்ப தமிழக மக்கள் திமுக வேற தமிழக அரசு வேறன்னு பார்க்க முடியாதுல்ல சார்? நல்ல கேள்வி. குடியரசு தின விழாவிலேயோ அல்லது சுதந்திர தினாவிலேயோ கொடியேற்றுவதற்கு முதல்வர் வர்றாரு. முதல்வர் மட்டுமா வர்றாரு? இப்போ நான் சமீபத்தில் நடந்த விடுதலை நாள் விழா,
அந்த விழாவில் முதல்வர் மட்டுமா கலந்துக்கிறாரு? யார் கலந்துக்கிறா? எப்பவுமே முதல்வர் தனியாக எங்கேயாவது போவாரா? கூட அமைச்சர்கள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. இது இயல்பு. இதை வைத்துக்கொண்டு இவர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தை கற்பிப்பது இல்லை சார். இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, போன சுதந்திர தின விழாவில் இது மாதிரி ஆளுநர் அழைக்கிறார். அப்ப தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்காக கபட நடனம் ஆடுகிறதா திமுக? அதான் சார், அன்றைக்கு உள்ள நிலை எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்று பல மசோதாக்கள் ஏற்கப்படாமல் உச்சநீதிமன்றம் சென்று அதன் பிறகு ஏற்கப்பட்ட நிலை நாம் பார்த்தோம். இப்ப மசோதாக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க சார். வெறும் 7-8 மசோதாக்கள் இருக்கிறது, மற்றவை எல்லாம் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட. சார், ஒரு மசோதா இருந்தாலும் உங்களை ஒரு மதிக்கலன்னு தானே அர்த்தம். ஏன் போறீங்க? அதாவது சட்ட ஆலோசனைக்கு பிறகுதான் எதையுமே செய்வாங்க. அதை சொல்ல வேண்டியது யாரு? ஆட்சியாளர்கள். ஆட்சி எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு முதல் சொல்லியிருந்தா, ஒரு 4 நாளைக்கு முன்ன கவர்னர் எங்களுக்கு எதிராக இருக்காரு, இந்த மசோதாவை நிறைவேற்றலைன்னு சொல்லியிருந்தா நீங்க கேட்கறது நியாயம். அதுக்கு முன்ன அப்படி இல்லை. 70 விடுதலையில இருந்து பல்வேறு மசோதாக்களை இவர் தள்ளி போடுகிறார் என்று நீண்ட காலமா தள்ளி போட்டார். அப்படி ஒரு நிலை இப்பொழுது இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை மத்திய ஒன்றிய அரசோடு பாஜகவோடு அல்ல, ஆளுநரோடு அல்ல, ஒன்றிய அரசோடு பல்வேறு வகையில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் மக்கள், தமிழ் மக்கள் நிதி வகையிலும் சரி, பல்வேறு சட்ட விஷயங்களிலும் சரி பாதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து முரணான போக்குகளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்ற ஒரு எண்ணம் கூட. பாதிப்பு யாருக்கு? முதல்வருக்கோ திமுகவுக்கோ பாதிப்பு அல்ல. இன்னைக்கு ஒன்றிய அரசு சில காரியங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தமிழகத்துக்கு இருக்கிறது. செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது நீக்கு போக்கு என்று சொல்வார்கள். ஒரு புறம் எதிர்ப்பையும் காமிக்கணும், கண்டனத்தையும் அதே திமுக தெரிவிக்குது, அதே முதல்வர் தெரிவிக்கிறாரு, அதே நேரத்தில் பாராட்டுகிறாரு. பாராட்ட வேண்டியதை பாராட்டுவதும், நான் தான் ஏற்கனவே சொன்னேன். இதுல இருந்து என்னால புரிஞ்சிக்க முடிகிறது, திமுக பாஜக உறவை இதேதுள்ள ஆதரிக்கிறார் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துடலாங்க. நான் ஆரம்பத்திலேயே தெளிவாக சொன்னேன், பாஜகவோடு திமுகவுக்கு கள்ள உறவும் கிடையாது, நல்ல உறவும் கிடையாது, உறவே கிடையாது. நான் சொன்னவனுங்க அப்படி உறவு இருக்குன்னு நம்ம சொன்னா தானே கள்ள உறவை பற்றி பேச வரும். அப்படி ஒரு உறவு நிச்சயமா இல்லை. அதுக்கு இணைப்பு சொல்லிட்டேன். இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் மிக நல்ல நெருக்கமான ஒரு நிலையில் இருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சியில் நெருக்கமான நிலைகிறதுக்கு இதை வைத்து கொண்டு சிலர் அதாவது சொல்லுவாங்கல்ல, லாபம் பார்க்க விரும்புகிறார்கள். அவர்கள் யார் சொல்லுகிறார்களோ அவர் யார் என்பதை தான் இப்ப சொல்லணும். ஒரு விஷயம் சார், இப்ப ஒரு சின்ன கேள்வி சார். கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணிக்கிறாங்க, தன்னுடைய இருக்கிற எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க. முதல் நாள் வரையும் நாங்க கலந்துக்கலன்னு சொல்றாரு, திடீர்னு நாங்க கலந்துக்கிறேன்னு சொல்றாரு. அதற்கு முதல் நாள் தான் ஆளுநர் திராவிடம் இந்தியாவை பிளவுபடுத்துதுன்னு சொல்றாரு, திரும்ப போய் கலந்துக்கிறாரே சார். சார், நான் என்ன சொல்ல வரேன், திமுக கலந்து கொண்டுதா அப்படிங்கிறது தான் கேட்கணும். நீங்கள் அது மாதிரி அந்த மாதிரி அறிவிப்பு இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். கம்யூனிஸ்ட் எதிர்க்குது, போகல. காங்கிரஸ் போகல, அது காங்கிரஸ் கட்சி. ஓகே, இவ்வளவுதான். நான் கேட்குற கேள்வி திமுக சார்பாக போனாரா அல்லது அரசின் சார்பாக ஒரு முதல்வராக போனாராங்கிறது தான் கேள்வி. சரி சார். அதனால அந்த பேச்சு கிடமில்ல. அதிமுக தவிர்த்திருக்கணும். ஏன் தவிர்த்திருக்கணும்? இன்றைக்கு நமக்கு சிறுபான்மை வாக்கு. சார், திமுகவே தவிர்க்கல, ஏடிஎம்கே தவிர்க்கணும்னு சொல்றீங்களே. அதிமுக முதல்வராக இல்லை. முதல்வராக அதிமுக இருந்தால் நான் பதிலே சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு திரும்பவும் அந்த கேள்விக்கே வர்றீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதிமுக தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கலாம்னா, அவங்களுடைய நோக்கம் இன்னைக்கு சிறுபான்மை வாக்குகள் வரல அப்படின்னு ஒரு போலி காரணத்தை சொல்லி பாஜக உறவு இல்லைங்கிறாங்க. என்ன காரணங்கிறது நமக்கு தெரியும். அண்ணாமலைக்கு அவங்களுக்கும் உள்ள விஷயம்தான் இன்னைக்கு இந்த கூட்டணி பிளவு என்பதை செல்லூர் ராஜா அவர்கள் சமீபத்தில் பேசும்போது அண்ணாமலையால் தான் எங்கள் உறவு கெட்டதுங்கிற வார்த்தை சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன நோக்கத்துல சிறுபான்மை வாக்குகள் வரணும்னு நினைச்சானு பண்றாங்க. ஆளுநர் சிறுபான்மை விஷயத்துல பல நேரங்களில் எதிராக இருந்தாருன்னு நம்ம கோடிட்டு காமிக்க முடியும். போயிருக்க கூடாது. அவர் என்ன செஞ்சிருக்கணும், தான் பாஜக இருக்கும்போது உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார், ஜெயலலிதா கையெழுத்து போட்டார். தமிழர்கள் வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒரு சட்டம், பிற மாநிலக்காரர்களும் வேலை செய்யலாங்கிற சட்டத்தை
எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். சிறுபான்மை எதிரான முத்தலாக்கு, சிஏஏ, காஷ்மீர் பிரச்சனையில் எதிராக இருந்தார். அவர் இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு மோடி அரசை பார்த்து அவர் கேட்க வேண்டிய கேள்வி, இன்றைக்கு வக்குஃபு சட்ட திருத்தம் வந்துச்சு, என்ன கேட்டிருக்கணும்? வக்குஃபு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னால பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மகளிர் பாதி இருக்காங்க இந்தியாவில், அந்த சட்டத்துக்காக முதல் நீங்க சட்டத்தை கொண்டு வந்து இது கணக்கெடுப்பு செஞ்சதுனா தான் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். அதை செய்யுங்க, அதை விட்டு நீங்க ஏன் விட்டீங்க? அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு செய்யுங்க. அதே மாதிரி சமூக நீதிக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன செய்யணும்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க, அதுதான் இந்தியாவுக்கு முக்கியம், இது முக்கியம் இல்லைன்னு இன்னைக்கு பேசினா சிறுபான்மைக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை யார் உருவாக்கலாம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடியார் உருவாக்கலாம். அதையெல்லாம் விட்டு அதில் இதையும் செய்யலாம். 3.5 விழுக்காடு தான் கலைஞர் சார். அதிமுக என்ன வேணாலும் செய்யலாம் சார், திமுக கூட்டணி என்ன பண்ணுதுன்னு சொல்லி திமுக மேட்டு பூரா பேசிட்டேன். பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே இந்த குறை சொல்றவருக்கு நீங்க 2 விஷயம் புரிஞ்சுங்க. ஒன்னு முதல்வர், இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி பத்தி தான் இந்த 2 நாளா பேச்சு வருது. அந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு நேரம் முதல்வரை பத்தி நான் பேசிட்டேன். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யலாம்? 3.5 விழுக்காடு தான் கொடுத்துருக்காங்க, நான் 1.5 கொடுப்பேன், ஜெயலலிதா அவர்கள் 2 முறை வாக்குறுதி கொடுத்தது அப்படிங்கிறத அவர் சொன்னார்னு வச்சுங்க. எடப்பாடி சொன்னார்னா அவர் எதிர்பார்க்கிற சிறுபான்மை வாக்குல கொஞ்சமாவது அவருக்கு வரும். அதை விட்டுட்டு சிறுபான்மைக்கு எதிராக நாங்கள் தவறு செஞ்சுட்டோம், சிஏஏ விஷயத்திலிருந்து, முத்தலாக்கு விஷயத்துல, காஷ்மீர் விஷயத்துல நாங்கள் அந்த தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டார்னா நியாயம். அதை விட்டுட்டு ஒண்ணுமில்லாத விஷயத்துல இந்த கூட்டணியவோ சிறுபான்மைக்கு எதிரான RSSோட பிஜேபியோடையோ அந்த திமுக ஒட்டு உறவாடுகிறது என்று சொல்வது என்பது அவர் செய்யக்கூடிய ஒரு அபத்தம். ஆனா ஒரு வகையில் நான் பாராட்டுவேன் எடப்பாடியார. எப்பவுமே இங்க எதிர்கட்சியா பாஜகவுடைய தலைவர் செயல்பட்டு இருப்பாரு. இப்ப அவர் எதிர்கட்சி தலைவரா மாறி இருக்கிறார், உண்மையான எதிர்கட்சி தலைவரா மாறி இருக்கிறார். நான் பாராட்டு. கண்டிப்பா அந்த நிகழ்ச்சியை நீங்க லைவ்ல பார்த்திருப்பீங்க. திமுக அமைச்சர்கள் முக்கியமானவர்கள் எல்லாம் அண்ணாமலையை தேடி போய் கை கொடுக்குறாங்களே சார். கட்சி ராஜா வந்து முதல்வரை வந்து பாக்குறாரு, ஒரு கபட நாடகமா இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி ஆளுநரை பயங்கரமா எதிர்க்கிறீங்க, தேர்தலுக்கு முன்னாடி ஆளுநர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, ஆளுநருக்கு எதிராக பேசுறீங்க, தேர்தல் முடிஞ்சோடனே திரும்ப நீங்க பிஜேபியோட ஒரு கள்ள உறவு. சம்பவத்தை மறந்துடக்கூடாது. எதிர் துருவமாக இருந்த தலைவர்கள் ராஜாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பேன்னு சொன்னவர். ஓகே சார். அவர் போய் அவர் பார்க்கிறார். யாரை பார்க்கிறாரு? தந்தை பெரியார் அவர்கள் 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி மிக மோசமாக பேசியது மட்டுமல்ல, அந்த ஆட்சிக்கு எதிராக காமராஜருக்கு துணை இருந்தார். திமுக வெற்றி பெற்றது. ஓகே. நான் அண்ணாதுரையை பார்க்க மாட்டேன்னு சொல்லி இங்க வரவே கூடாதுன்னு அவர் சொல்லல. சரி, பார்த்தாரு. அவர் என்ன நினைக்கிறாரு? நாடு முக்கியம், நாட்டு மக்களுக்கு சில சட்டங்களை கொண்டு வரணும், ஆட்சி எதுவாக இருந்தாலும் பார்க்கிறாரு. அதுதான் இப்ப நீங்க சொல்றதுல இருந்து ஒன்று புரிஞ்சுக்கலாம். எதிரெது துருவமா இருந்தாலும் அரசியல் நாகரிகம் கருதி சந்திச்சுக்கலாம். நிச்சயமா. அப்ப வந்து உங்க வீட்டுக்கு ஒரு எதிரி வந்தாலும் நீங்க வெளியே போகணும்னு சொன்னா நீங்க ஒரு உண்மையான தமிழராகவோ ஒரு மனிதராக இருக்க முடியாது. உங்க இடத்துக்கு வர்றாரு, நினைவாலயத்துக்கு வந்து கலைஞருடைய நினைவாலயத்தை வந்து பார்க்க வர்றாரு, விழாவுக்கு வர்றாரு. அப்படி அழைக்காமையே ஒருத்தர் வர்றாரு, அப்ப சந்தோஷப்படணும். அழைக்காம வந்துட்டாரு, அவர் முக்கியமான ஒரு தமிழ்நாடு கட்சியினுடைய ஒரு தலைவர். அப்ப என்ன செய்யறாரு? என்ன சார் அழைக்காம வரலன்னு சொல்றீங்க? சிஎம் போன் பண்ணி கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், பல பத்திரிகைகள்ல வந்திருக்கு. பத்திரிகையில் சிஎம் வீட்டில இருந்து உங்களுக்கு செய்தி குறிப்பு, நான் ராஜ்நாத் சிங்கை மட்டுமல்ல நான் அண்ணாமலையை அழைச்சிருக்கான்னு ஒரு செய்தியை காமிக்க உங்க கேள்விக்கு இல்ல சிஎம் சொல்ல சார், அண்ணாமலையே பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, என்ன வந்து முதல்வர் போன் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனால நான் அண்ணாமலையை 1000 சொல்லலாம். அவர் வந்து நான் 10,000 புத்தகம் படிச்சேன்னு கூட சொல்லலாம், நான் வந்து 10,000 வழக்குகள் போட்டேன்னா சொல்லலாம், நான் வந்து கையில காசே இல்லாம அடுத்தவங்க காசுல தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு அண்ணாமலை சொல்லலாம். அதுக்கெல்லாம் நீங்க வந்து அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேங்கிற அவசியம் கிடையாது. அதனால ஒரு கட்சி எதிரானவர்கள் நம்ம வீட்டை தேடி வரும் பொழுது, நம்முடைய இடத்துக்கு வரும் பொழுது, அந்த நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது அவர்களை நாம வந்து கூடுதல் பாசம் வச்சுக்கோம். ஏன்னா நேற்று வரையும் எதிராக இருந்தோம், நேற்று வரையும் எதிராக இருந்தவர்களை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதல் பாசம் காட்டுவது வந்து இயல்பு, மனித இயல்பு. சார், இப்ப திமுக கூட்டணியில விரிசல் விழுந்துட்டோம். விரிசல் விழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? விழுதுன்னு சொல்றாங்களா?
இல்ல பத்திரிகையாளர்கள் பொதுவா எல்லாருமே அது அவர்களுடைய ஆசை. ஓகே சார். திமுக கூட்டணியில், அதாவது இந்தியா கூட்டணியில் விரிசல் விழ வேண்டும் என்ப ஆசையில் தான் இந்த மாதிரி இட்டுக்கட்டி பல விஷயங்களை சொல்லி. இல்ல சார், இல்ல இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கோத்து பார்த்தா இப்ப திமுகவினுடைய கூட்டணி கட்சியினர் விருந்துக்கு போகல, திமுக கூட்டணி கட்சியினருக்கு மரியாதை இல்லை, திமுக கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு கரெக்டான இது முன்னுரிமை தரப்படல, அப்படி நம்ம பார்க்கிறப்ப ஏடிஎம்கே நோக்கி நகர்றாங்களா எல்லாரும்? இந்த நீங்க சொன்ன அனைத்தையும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொன்னாரா? தொல் திருமாவளவன் சொன்னாரா? கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல அந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் சார் கேட்கிறேன். சொன்னார்களா? அல்லது முஸ்லிம் லீக் கட்சி இருக்குது, அதே மாதிரி வந்து தமுக இருக்கு, இவர்கள் யாராவது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, முதல்வர் ஸ்டாலின் மீது சந்தேகம் இருக்கிறது, அவர் பாஜகவுக்கு நெருக்கமாக செல்கிறார், அவர் பாஜகவோட இணக்கமாக இருக்கிறார், அதனால எங்க கூட்டணியில சலசப்பு வரும், பிளவு வரும் இவங்க சொல்லி இருந்தா அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க? அதைத்தான் சொல்றேன். அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். சொல்ல வேண்டியவர்கள் சொல்லேன்னா அப்படி ஒன்று இல்லை. ஏன்னா எல்லா அரசியல் கட்சிக்கு தெரியும், ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்த ஒரு விழாவில் 2 பேரும் இருப்பாங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி வரும்போது அது வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்த விழா, அதனால ஒன்னா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும். அந்த கவலை வந்து நமக்கு தேவை. சார், இப்ப 2026 தேர்தலில் புது கூட்டணியை நோக்கி நகர்கிறதா காங்கிரஸ் அதிமுகவை நோக்கி? காங்கிரஸை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருக்கு. இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் அகில இந்திய அளவிலே தலைமை வைக்கிறது, தமிழ்நாட்டிலே திமுக தலைமை வைக்கிறது, இதுல எந்த சந்தேகம் இல்லை. இல்ல சார், ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து முதல்வர் வருவாங்கலாம் உங்க கட்சியில இருந்து பேசுறாங்க. அதெல்லாம் வந்து காமராஜர் ஆட்சி என்று சொல்வதோ, கட்சியை வளப்படுத்துவதற்கு நம்மில் ஒருவர் முதல்வராக வேண்டும், நம்மள 2-3 பேர் அமைச்சராக வேண்டும் என்று கட்சியிலே சில குரல் கிடைக்கிறது. அந்த குரலை வைத்துக்கொண்டு நீங்க எதையும் முடிய முடியாது. அப்ப நீங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து முதல்வர் வர முடியாதுன்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லணும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து இந்த மாதிரி அடுத்த முதல்வர் நாங்க தான், நாங்க திமுக இல்ல, நாங்க திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லி இருந்தா நீங்க சொல்றதை நான் கேட்க முடியும். அந்த மாதிரி ஒண்ணு வரும்போது நம்ம அதை பத்தி பேசலாம். உங்களுடைய நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தமிழ் நிலம் தொலைக்காட்சி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.